மாணவர்களே, நாம் இந்த வீடியோவில் தொடர்ச்சியாக ஜிட் எம்சிக்யூ பார்த்துட்டு வரோம். ஜிட் லாஸ்ட் இயர் நடந்த பாஸ் பேப்பர் எம்சிக்யூ பார்த்துட்டு வரோம். ஆகவே நாம இந்த வீடியோவில் நாம பார்க்க போறது ஐந்தாவது வினா. ஐந்தாவது வினா என்ன சொல்லுதுண்டா, ஒரு விரிதாளில் இருக்கும் ஒரு களத்தில் சூத்திரம், ஒரு சூத்திரம் ஒன்று தாராங்க நுழைக்கும் போது காட்சிப்படுத்தப்படும் இறுதி பெருமானம் பின்வருவனவற்றில் யாதாக இருக்கு. ஒரு களத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு களத்தின் ஒரு ஸ்ப்ரெட் சீட்டை தான் அப்படி அவங்க தெரிஞ்சிருக்காங்க, அதாவது எக்ஸல். நம்ம ஆங்கிலத்தையும் பார்த்துட்டு வருவோம், ஆங்கில கேள்வியையும் பார்த்துட்டு வருவோம். when a formula is entered into a cell, அந்த செல் அதை களம் என்று மொழிபெயர்த்திருக்காங்க in a spreadsheet, which the following is the final value of display in that cell, the answer is minus 5.5. சரி, இது எப்படி வாரு? சரி, முதலாவது நாம இதை என்ன ஒரு எக்ஸல் செய்யக்குள்ள நாம சமன் அடிப்போம். வேணுமெண்டா பிளஸ் அடிக்கலாம், இல்லாடி தேவையில்லை. சமன் 3 கீழ் 6 இன்டூ bracket 5 plus 4 divided 3 minus 7. So answer is minus 5.5. அப்ப ஆன்சர் minus 5.5 என்ன. சரி, இப்ப விஷயத்துக்கு வருவோம். இது எப்படி இயங்குது? இப்போ உங்கள்ட்ட எக்ஸல் சீட்டும் இருக்காது, நீங்க மெனுவல தானே செய்ய போறீங்க. ஆனா நீங்க இதை செய்து பார்த்தீங்கன்னா சில நேரம் சில ஒவ்வொரு வகையாக செய்வீங்க. இப்ப 5+4 எப்பயும் பொட்மஸ் ஆர்டர் தான். ஆகவே இங்க பொட்மஸ் ஆர்டர் முதலாவது என்ன, பிரேக்கெட் தான். ஆகவே 3 டிவைடட் பை, முதலாவது செய்வீங்க 3 டிவைடட் பை 6 இன்டு 5+4 9 டிவைடட் 3. சிலவங்க 3 சையகள்னு போட்டுருவாங்க, அது பிள்ளை. ஏன்னா பிரேக்கெட் இருந்தா தான் 3 சையகள். எக்ஸல்ல 3 சையகள் இருந்தா, பிரேக்கெட் இல்லாம இருந்தா, பிரேக்கெட் இருந்தா 3 சையகள் ஆன்சர் ஓகே. ஆனா இப்படி இருந்தா நீங்க சும்மாவே போடுவீங்க. ஆகவே இதான் முதலாவது ஸ்டெப், இதான் முதலாவது ஸ்டெப். இப்ப ரெண்டாவது ஸ்டெப் என்னண்டா, இப்ப பிரேக்கெட்டை நீக்கிட்டீங்க, இப்ப எல்லாம் டிவைடட் என்ன. அடுத்தது என்ன, பெருக்கணும் பிரிக்கணும். இப்ப பெருக்கல் பிரித்தலை எப்படி செய்யற, 6ஐயும் 9ஐயும் பெருக்கி போட்டு 3ஆல பிரிச்சு திருப்பி 3ஆல பிரிக்கிறியா, இல்ல 3ல இருந்து 6 பிரிச்சு 9 பிரிச்சு, இதுல ஒரு கஷ்டம் சிக்கல் வருது தானே. இதுல முதலாவது நீங்க விளங்கிக்கணும், இடம் இருந்து வலம், அதாவது இந்த பகுதியால இடம் இருந்து வலமாகத்தான் செய்யணும். விளங்குதா? அப்ப முதலாவது நாம செய்ய வேண்டியது 3 6ஆல பிரிக்கணும். ஆகவே 3 6ஆல பிரிக்க எத்தனை ஆன்சர், 3 6ஆல பிரிக்க எத்தனை ஆன்சர், 0.5. ஆகவே இப்ப வாரது 0.5. இப்ப நமக்கு இருக்கிறது 0.5 இன்டு என்ன, 6 எடுத்துட்டோம், 9 டிவைடட் 3 சய 7. சரி, இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும், நான் சொன்னதான் ஃபாலோ லெஃப்ட் டு ரைட். 0.5 9ஆல பெருக்கணும். 0.5 9ஆல பெருக்கணும், 9 அரைவாசி என்ன, செய்து காட்டணுமா? சரி, செய்து காட்டணும், பரவாயில்ல. 0.5 9ஆல பெருக்கணும், ஆகவே 4.5. ஆகவே உங்களுக்கு 4.5 வந்துட்டு டிவைடட் 3 சய 7. இப்ப அடுத்த கட்டம் என்ன செய்யணும், 4.5 3ஆல பிரிக்கணும். சாரி, 4.5 என்ன செய்யணும், 3ஆல பிரிக்கணும். பிரிச்சாத்தின் ஆன்சர் 1.5. இப்பதான் இப்ப இவ்வளவு 1.5. இப்ப நமக்கு மிஞ்சிறது 1.5 மைனஸ் 7. 1.5 மைனஸ் 7 எத்தனை, 1.5 மைனஸ் 7 மைனஸ் 5.5. திஸ் இஸ் த ஆன்சர். சரியா? ஆகவே இங்க மிகவும் கவனமாக இருக்கணும், ஏன்னா வெவ்வேறு ஆன்சர்கள் வரும். அதனால நீங்க மிகவும் கவனமா இருக்கணும். ஸோ ஆன்சர் எத்தனை, -5.5 தான் ஆன்சர். இதை எப்படி எடுத்தோம் என்பதுதான் முக்கியம். சரியா பிள்ளைய? சரி, அப்ப அடுத்த வீடியோல சந்திப்போம், 6வது வினா. ஆகவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா ஒவ்வொரு எம்சிக்யூவா தான் போட்டு வரேன், நேரம் கிடைக்கிற டைம்ல ஒவ்வொரு எம்சிக்யூவா செய்து வரேன். அதனால உங்களுக்கு இந்த வீடியோவை பெற்றுக்கொள்ற கடினமாக இருக்கும் நினைக்கிறேன். ஆகவே நான் ஜிட் பிளேலிஸ்டுக்குள்ளேயும் போட்டிருக்கேன். அது இதுக்கு முதல் வந்த வாஸ் பேப்பர் விளக்கங்கள் நோட்ஸ் எல்லாம் அதுல இருக்கு. அதே போல இதையும் தொடர்ச்சியாக போட்டு வரேன். ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் இந்த வீடியோக்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வதற்கு. ரைட்டா? சரி பிள்ளைகளாக, நாம 6வது வினாவில் அடுத்த வீடியோல சந்திப்போம்.